அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தையும் டெல்லி அரசியல் நிலவரத்தையும் பார்த்துட்ருக்கோம். திரும்பிய திசையெல்லாம் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறது. எங்கள் தமிழகத்தில் இல்லை, கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும். ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இயற்கை ராக், எதிர்கட்சிகள் ஷாக். ஏன்னா எதிர்கட்சிகள் இதை வைத்து பெரிய அரசியல் பண்ணலாம், பயங்கரமாக பண்ணலாம், முடிந்தது தமிழக அரசியல் அவ்வளோதான், தூங்கி கொண்டிருக்கிறது, அப்படி இப்படின்லாம் அந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்தது. அதுவும் கடைசி நேரில் திமுக வேறு உச்சநீதிமன்றத்திலாம் போயிட்டு ஒரு பாலை போட்டிருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா முந்தானியத்து கூட கர்நாடகா தரப்பில் அணையை திறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வேறு வழியே இல்லை, அவங்களால அடைக்கட்டெல்லாம் முடியாது, காலி ஆகிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதா? ஸோ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேறு இப்போ என்ன தெரியுமா டைலாக் பேசுகிறாங்க, என்ன விதியுடன் மோதி விஜயுடன் மோதாதேன்ட்டு நீ டைலாக்லாம் வேறு போட்டிருக்காங்க திடீர்னு. என்னப்பா இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி பேசுகிறீங்களே, என்ன தான் நடந்தது அங்கே? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்பு இருந்தே கர்நாடகாவில் பெரிய ஒரு போராட்டம். ஆளுகின்ற அரசாங்கம் காவிரி நதி நீரை திறந்து விடக்கூடாது. ஏன்னா காவிரி நதிநீர் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணியை வந்து திறந்து விடணும் உடனடியான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திடீர்னு கர்நாடகாவுடைய முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் முந்தானேத்து இல்லை நாங்கள் திறக்கலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, காவிரி நதி நீரை திறக்கவே கூடாது, இது முழுக்க ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது, அங்கே ஆளுங்கட்சி காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இங்கே திறக்க திட்டமிடுறாங்க அப்படின்னு அங்கே போராட்டம். யார்? டி.கே. சிவகுமார் அவர்கள் இங்கே கூட்டணி வச்சுக்கிட்ட திறக்க போகிறாராம் அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அங்கே பிஜேபி சார்பாக. கர்நாடகா நார்மலாகவே அவங்க திறக்க மாட்டேன்றாங்க. அந்த கர்நாடகாவை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம தமிழக நிலவரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை விட ரொம்ப பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு. காவிரி நதிநீர் மன்றம் திறக்க சொல்லி இன்னும் அவங்க திறந்து விடலை அப்படின்னா இந்த அரசு தூங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஏன் இதை பற்றி பேசவில்லை? ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த காவிரி படுகைகளே நீர் வரவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும். தூங்குகின்ற அரசே, இன்னும் எப்போதான் விழித்துக் கொள்வீர்கள்? எப்போதான் பேசுவீங்க? எல்லாமே இந்த திமுக தான் தண்ணியை கேட்டு வாங்கணுமா அப்படின்றாங்க. திமுக ஆட்சியிலே இதே மாதிரி அங்கே கர்நாடகா அரசு காவிரி நதிநீர் மன்றம் திறந்து விட சொல்லியும் திறக்கலை. அப்பெல்லாம் அமைதியாக தான் இருந்தீங்க, ஏன்னா கூட்டணி ஆச்சு, அமைதியாக காங்கிரஸ் இருந்ததுனால அமைதியாக இருந்தீங்க, சும்மா லைட்டாக கண்டனத்தை தெரிவிச்சிங்க, அப்படியே இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு பயங்கரமாக ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சு. இந்த எதிர்ப்பு எப்போ ரொம்ப விவகாரமாக வெடிக்குது அப்படின்னா, டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து நாங்கள்லாம் அமைதியாக தான் இருந்தோம், தமிழக அரசு தான் எங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டாங்க, நம்ம 2 பேரும் ஏன் பேசி தீர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இப்போதான் அரேஞ்ச் பண்ணோம். பட் இப்போ எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுறதுனால இப்போ இந்த சூழ்நிலை சரியாக அமையல, அதனால இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவமானம் தேவையா? இந்த அவமானம் தேவையா? கர்நாடகா அரசே நம்மளை வர வேணான்னு சொல்லியும் நம்ம போகிறோம்னு பார்த்தா எங்கள் முதல்வர் போன 5 வருஷம் கெத்தாக இருந்தாருன்றாங்க. உடனே இந்த பக்கம் ஐயோ கம்பெனி இருக்குப்பா, போன 5 வருஷத்துல இடையில நதிநீர் வந்து திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிஎம்கே எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவருக்கு பாட கட்டின மாதிரிலாம் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மரியாதை எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எல்லாமே அந்தந்த ஷார்ட் பீரியடில் நடத்தப்படுகிற ஒரு அரசியல். இப்போ கர்நாடகாவே வந்து நதிநீர் வந்து அந்த அணை ஃபுல்லானாதான் அவங்க திறக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மற்றபடி அந்த அணையை வந்து சும்மா முக்கால்வாசி இருந்தால் கூட திறக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வரல. ஏன்னா இன்னைக்கு கபினீர் அணை வந்து முழுமையாக நிரம்பி வழிகிறது. ஜெஸ்னோ அந்த செய்தி 10,000 கண்ணாடிக்கு மேலே திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கேரளாவில் கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு மழை. கர்நாடகாவில் கரெக்டாக இன்னும் 2 நாட்களில் மொத்த அணையும் வந்து 2 அணைகளும் நிரம்ப போது வேறு வழியே இல்லை, அவங்க திறந்து விட்டு தான் ஆகணும். ஏன்னா டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் நம்ம இந்த நீரெல்லாம் அதாவது தடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம மூழ்கி போயிடுவோம். இயற்கையை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தடுத்து வைக்கக்கூடாது, அது நம்மளுக்கு பேர் ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். பட் இதே சிவகுமார் அவர்கள் முந்தானேத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்களுக்கு குடிக்கிறது கூட தண்ணி இல்லை, எங்கள் விவசாயத்துக்கு கூட தண்ணி இல்லை,
எங்களால் திறக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் அடுத்த 2 நாளில் அணையே நிரம்புற அளவுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வன்மம் இருக்குது. அந்த தண்ணி வந்து தனக்கு மிச்சம் போனால் மட்டும்தான் திறக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க. சரி, அப்போ நான் இன்னொன்று கூட நினச்சேன், அதற்காக நம்ம அந்த பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா, ஸோ தமிழகம் இருக்கிற இடத்துல வந்து கர்நாடகா இருக்கிற இடத்துல நம்ம தமிழக மக்கள் இருந்தாலும் இதே அரசியல் செய்வோமானா சத்தியமாக இதே அரசியல் தான் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் தூக்கி அங்கே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பிஜேபி பண்ண அந்த போராட்டம் இதே திமுக பண்ணியிருப்பாங்க, இதே ஏடிஎம்கே பண்ணுவாங்க, நாளைக்கு டிவிகே வந்தாலும் அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அரசியல். இந்த அரசியல்ல யாரும் விதிவிலக்கு அல்ல. அதற்காக இவர்கள் நல்லவர்கள் அவங்க நல்லவர்கள்லாம் இல்லை. அதாவது அரசியல் இருப்பிடத்தை காட்டணும் அப்படின்னா அப்பப்போ ஒரு சில எதிர்ப்புகள்லாம் தெரிவித்து தான் ஆக வேண்டும். போதாத குறைக்கு டிஎம்கே வேற தனது ஐடி விங்கில் இதே போன ஆட்சியில் இந்த காவிரி நதிநீர் அப்படி தழும்பி இந்த ஆடி 18க்கு மக்கள் குளித்து நீராடி ஒரு ஆனந்த குளியலிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றோ மணலில் சுடு மணலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஓ தமிழகமே, இப்படி ஓட்டு போட்டு ஏமாந்துட்டீங்களே தமிழகமே என்றார். ஏதோ ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா இன்னாரும் அவர் கர்நாடக அரசு ஐயோ அவரா நாங்கள் திறந்து விட்றோம், ஐயோ என்னை பயந்துருங்கன்ற மாதிரி திறந்து விட்டுருங்கன்ற மாதிரி இந்த டிஎம்கே ஐடிவிங்க வேற அவங்க வேற லெவல்ல வேற சும்மா சோகம் மியூசிக் அப்படி அப்படின்ட்டு இந்த போத உடல்கள் கொண்டு வரும்போது ஒரு சில அந்த மியூசிக் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மியூசிக்கை போட்டு இந்த வறண்ட அணைய க்ளோஸ்அப்ல காட்டி அப்படி ஒரு சோக மியூசிக். உடனே சன் டிவி வேற அதுக்கு மேல அவங்க ஒரு பக்கம் இந்த சோக மியூசிக்கை போட்டு தமிழகமே ஒன்றும் இல்லாமல் வறண்டு மல்லாந்து கிடக்கிறது போல நேற்று வரைக்கும் இந்த வீடியோ. இந்த வருண பகவான் என்ன பண்ணிட்டாரு, திடீர் என்று கோட் என்று கொட்டி விட்டார். அதற்கு தான் இன்னைக்கு காலையில ஒரு ஹைலி டிராமா நடந்தது. காவேரி நதிநீரை திறந்துவிட வேண்டும் என்று தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஏன் 2 முதல்வர்கள் பேசி தீர்த்துக்கிட்டாதான் என்னவா, மக்களுக்காக தானே பேசுறாங்க, பேசுறதுல என்ன தப்புன்றாங்க. அவங்க கூட்டணி கட்சியான திமுக வந்து பேசவே கூட அவங்கள எதிரிகள், பாகிஸ்தானை விட எதிரிகள் போல இருக்கிறார்கள் அப்படின்றாங்க இந்த பக்கம். ஆனா இவங்களே அங்க போயிட்டு டி.கே. சிவகுமாருக்கு கழுத்துல மாலை போட்டு வரவேற்புலாம் செய்வார். இதே எதிரிகள் அன்று டி.கே. சிவகுமார் அவர்கள் டிஎம்கேவாக வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அன்னைக்கெல்லாம் இவங்க எல்லாம் நண்பர்களா இருந்தாங்க. எல்லாம் பாருங்க, இந்த அரசியல் படுத்துற பாடு இருக்கு பாருங்க, பெரும் பாடு இல்லையா. சுயநலம் பிடித்த அரசியலா இருக்குல்ல இல்லையா. கடைசியில இயற்கை வந்து எவ்வளவு மாற்றம் பண்ணியிருக்கு பாருங்க. இன்னைக்கு விர்ச்சுவல் வாய்ஸ் என்ன போடுறாங்க, விதியுடன் மோது விஜயுடன் மோதாது. என்ன ஒன்று அவங்க வேற ஒரு பக்கம் மழை வந்ததுனால போடுறீங்க, இல்லைன்னா என்ன ஆகிறது, அதுவும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இன்னைக்கு காவிரி நதிநீர் மன்றத்தை முழுமையாக அவங்க உத்தரவை நாங்கள் செயல்படுறோம், இன்னும் அதிகமாக திறந்து வரோம்னு சொல்லிட்டு அட் ப்ரெசென்ட் 10,000 கனஅடி, இன்று இரவுக்குள்ள 18,000 கனஅடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மழை அந்த அளவுக்கு கொட்டுன்னு கொட்டுது. அதுக்குள்ளே இந்த சன் நியூஸில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இயற்கை ஆர்வலரில் இந்த பிரதீப் ஜான் தனியார் ஆய்வாளர்கள், எப்பவுமே மக்கள் வந்து அரசாங்க பூர்வமாக அறிவிப்பு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இவர் சொல்கிறத ஏற்றுவார். ஆனால் இவர் ஒரு சோக மியூசிக்கை போட்டு நேற்று அவ்வளோதான், நம்ம அக்டோபர் வரைக்குமே, அக்டோபர் வரைக்குமே எல்னினோ எஃபெக்ட், ஒரு சொட்டு கூட கர்நாடகா அணை நிரம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே தண்ணியே வராது அப்படின்னோடனே அது ஒரு முடிந்தது தமிழகம், விடிந்தது ஆட்சி, தண்ணி வராது, முடிந்தது அவங்க ஒரு பக்கம் அப்படியே கிளம்புனாங்க. எல்லா நியூஸும் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதை நம்ம அப்புறந்தே பேசிட்டு தான் இருந்தோம் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தண்ணி வந்தால் சரியாக போயிடும். ஆனால் என்ன, எப்போவுமே அணைகள் நிரம்பி வளர்ந்தால் மட்டும்தான் அவங்க திறக்கணுன்ற எண்ணம் வருது. இந்த எண்ணம் தான் அவங்களால அடுத்த ஒரு அணையை வந்து கட்ட முடியாமல் போகுது. தமிழக அரசு வந்து இன்ன வரைக்கும் அதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ மேகதாது அணையை நம்ம தடுத்துட்டு இருக்கோம். இதே கர்நாடகா வந்து பரவாயில்ல, எனக்கு 30,000 கனஅடியாக இருந்தால் கூட அடுத்த மாதம் எனக்கு மழை வந்துடும், பரவாயில்ல ஷேர் பண்ணிக்கலான்னு கர்நாடகா அப்போ இருந்தே திறந்து விடுற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக மேகதாது அணையை நீ கட்டுறதுக்கு எந்த எதிர்ப்புமே இருந்திருக்காது. உங்ககிட்ட எண்ணம் நல்ல எண்ணம் இல்லை, யாரு கர்நாடகா கிட்ட நல்ல எண்ணம் இல்லை, அதனால தான் தொடர்ந்து இதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் போய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஒரு கோல் டிஎம்கே, இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு
உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அவசர மனு ஒன்று போடுறாங்க. காவிரி நதிநீர் ஆணையத்தை வந்து காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு CWRC சொன்ன உத்தரவை நீர் மேலாண்மை ஆணையத்தை வந்து மதிக்கல, தொடர்ந்து தண்ணீர் திறந்து விடலை, உடனடியாக திறந்து விட சொல்லி நாங்கள் ஒரு மனு போடுறோன்றாங்க. அதை தண்ணியே திறந்து விட்டாங்களே, இதுக்கப்புறம் மனு போட்டால் என்ன போடலாம் இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், எங்கள் பேச்சை கேட்டு பயந்து தண்ணீரை திறந்து விடுகிறது கர்நாடகா. இது அந்த பயம் இருக்கணும். மக்களை காப்பாற்றுகின்ற அரசு நாங்கள், ஆட்சியில் இல்லை என்றாலும் நாங்கள் தான் மக்களை காப்பாற்றுகிறோம், எதிர்கட்சிகளை கூடட்டுமா அப்படின்றாங்க. அந்த பக்கம் இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள், அப்புறம் இந்த பக்கம் சீமான் அவர்கள், வேல்முருகன் அவர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இவங்க ஒரு கூட்டம் இன்னைக்கு காவிரி நதிநீர் ஆணையத்தை திறந்து விட வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக ஒரே போர்க்களமாக ரணகளமாக இருந்தது. இதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுவாங்க. அடுத்த அரசியல் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா வந்துருச்சு அடுத்தது. இன்னைக்கு ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளினுடைய கடனை, பயிர் கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? வருகின்ற சட்டமன்றத்தில் ரத்து பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு போராட்டத்தில் வெடிக்கும், சிதறும், போர்க்களம் போல மாறும், இனி தமிழ்நாடு அவ்வளவுதான் அப்படின்னு ஏடிஎம்கே வந்து பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இனி தமிழகம் என்ன ஆக போதோ தெரியல. இந்த எச்சரிக்கையை கண்டு பயந்து அஞ்சி நடுங்கி அந்த விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்கிறதா அப்படின்ட்டு இன்னொரு கோணத்திலும் பயங்கரமாக சொல்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம 3.7 லட்சம் பேர் மின்சார கட்டணம் வந்து அதிகமாக வந்திருக்குன்னு புகார் அடிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு என்னன்னா, மின்தடையால் அவதி விடுகிற மக்கள் இன்னைக்கு மின்சார கட்டணத்தால் அவதி விடுறாங்கன்னு சொல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் பார்த்துட்டு ஒரு உண்மையான நியூஸாக சொல்லாமாங்க ஐயான்னு அவர் கேட்க, வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் இல்லை, உங்கள் சொன்ன தகவல் தான் அவங்க சொல்ல, மறுபடியும் இவங்க இல்லை வாட்ஸ்அப் செய்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த பிரச்சனை பெரிய லெவலில் போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வராரு. தமிழகத்துக்கு வந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, தொகுதி மறுவரையை வந்து ஆதரிப்பவர்கள் வந்து தமிழ்நாட்டின் எட்டப்பர்களாம், இதை வந்து மக்களின் வாக்குகளை பறிப்பதற்காகவே இந்த மசோதான்றாங்க. இதே இந்த டீலிமிட்டேஷன் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் வந்து உக்காந்தாலும் அவங்க நிறைவேற்றுவாங்களான்னா இதே தான் பண்ணுவாங்க அவங்களும். இன்றைக்கி வசனத்துக்கு சொல்லலாம், காலத்தின் கட்டாயம் இந்த டீலிமிட்டேஷன் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் பண்ணிதான் ஆகும். அன்னைக்கு காங்கிரஸ் வந்து பண்ணாமல் இருக்குமான்னா அவங்க பண்ணி தான் தீருவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருமே எதிர்கட்சிகளாக இருக்கும்போது பேசுகிறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா, அங்கே கம்யூனிஸ்ட் இருக்கும்போது கேரளாவில் பிஎம்சி திட்டத்தை ஒத்துக்கவே கிடையாது. அது இல்லாமல் அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, கடுமையாக எதிர்த்தாங்க. காங்கிரஸ் வந்து தீக்குளிக்க கூட முயற்சி பண்ணாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் பிஎம்சி திட்டமாவது ஒன்றாவது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகள் அப்படின்னாங்க. மனுஷன் வந்த ஒரே ஒரு வாரத்தில் கையெழுத்தை போட்டுட்டு இதை நாங்கள் இருக்கும்போது அனுமதிக்கலை, முன்னாடி இருந்த யார் கம்யூனிஸ்ட் அனுமதிச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ இதுவரை பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடாத ஒரு 3 கவர்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று வெஸ்ட் பெங்கால், அது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை, சாப்டர் க்ளோஸ்டு. இப்போ காங்கிரஸ் க்ளோஸ்டு. வழக்கம் போல் நேற்று பாராளுமன்றத்தில் தயாநிதி மாறன் சொன்னார்ல, தமிழகம்னாவே எதிர்ப்பு தான், எல்லாத்தையும் எதிருங்க, ஒன்று இது வரைக்கும் தமிழகம்னாவே அது எதிர்ப்பு தான்ன்ற மாதிரி கடைசியில் இந்தியா முழுவதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பிஎம்சி திட்டத்தை செயல்படுத்தி விட்டார்கள். தமிழகம் மட்டும் இன்னைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறது, செயல்படுத்த முடியல. அதற்கான நிதியும் இன்னும் விடுவிக்காமல் அப்படியே இருக்காங்க. அதை எப்படி இந்த அரசை ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம எப்படி நீட் வேணான்றோம், எல்லாமே தமிழகம் மட்டும் நம்ம தனித்து நிற்கிறோன்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இந்த பரிதாபங்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. இந்த வீடியோ பதிவை பாருங்க. Body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. The spinal cord is connected to the brain. Brain is a health. The Babylon is a building is brain. இதற்கு டிஆர்பி ராஜா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னாங்க. அப்போ மற்றொரு வீடியோ வெளியிடுறாங்க. பார்த்தீங்களா, கேட்டீங்களா, டிவியில் தெரிஞ்சதா, சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி போடும்போது கூட உங்களுக்கு வராத கோவம் இன்னைக்கு வந்துருச்சா? இதே டிவிக்கேவை பற்றி போட்டிருந்தாங்கன்னா ஊடக சுதந்திரம் அப்படி இப்படின்னு போட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு வரும்போது இப்படி இருக்கா அப்படின்னு இன்னைக்கு என்னைக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ
அன்னைக்கு தான் அது வந்து அவங்களுக்கு எகைன்ஸ்டாக மாறுது. இந்த ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படின்னும் போது கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தி அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணதுக்காக 3 இன்ஸ்டாகிராம் யூசரை வந்து அதிரடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 3 நாளுக்கு முன்னாடி, சரியா? இப்போ நேற்று பிரதமர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பிரதமர் மோடியினுடைய தாயார் அவர்களை வந்து ரொம்ப கேவலமாக, ஒரு சின்ன பொண்ணு தான், ரொம்ப ரொம்ப கேவலமாக ஒரு பஜாரி பேசுகிற மாதிரி ஒரு தேர்ட் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அதற்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கைது பண்ணுறாங்க. உடனே அந்த கைது பண்ணதுக்கு இதே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இது பேச்சு சுதந்திரமாக தடுக்கிறதல்லவான்றாங்க. யார்? இவங்க கர்நாடகாவில் கைது பண்ணாங்கல்ல இவங்க. அதே காங்கிரஸுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, சிபு சோரன் அங்கே இருக்காங்க இல்லையா ஜார்க்கண்டில், இன்றைக்கி பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 2 நாளாக போராட்டம். இன்ன வரைக்கும் இந்த கரப்பான் பூச்சியும் வாய் திறக்கலை, காங்கிரஸும் வாய் திறக்கலை. பஞ்சாபில் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு 3 நாளாக பேப்பர் லீக்குக்கு எதிராக. ஒரே ஒரு வார்த்தை கூட சிஜேபியும் வாய் திறக்கல, காங்கிரஸும் வாய் திறக்கல. எல்லாமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சூழ்நிலை வரும்போது தான். கடைசியில் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுது, அதனால் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரப்பான் பூச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பேச்சு சுதந்திரம், இதை வந்து தடுக்கக்கூடாதுன்னா அப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு வார்த்தை கரப்பான் பூச்சி என்ன சொல்லணும்னா, அந்த முதிர்ச்சி வேணும். நம்ம சின்ன பசங்க, அவங்களாம் நாட்டினுடைய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை தொடங்கி மேலே வரைக்குமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கருத்துக்கள் தெரிவிப்பது வந்து ரொம்ப, அதாவது தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்துவது வந்து ரொம்ப கஷ்டம். இதே கரப்பான் பூச்சியாக இருந்தால் கூட என்ன பண்ண அறிக்கை விடணும், இளைஞர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை தாக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னா. இதே அபிஜித் சிங் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பிரதமர் மோடி அவர்கள் பதிவு போடும்போது ஒரு லேடி ஃபோட்டோ இப்போ பொட்டு வைக்கிற மாதிரி இருக்குது, இனிமேட்டு மோடி பொட்டு வச்சுன்னு தான் சுற்றுவார் அப்படின்னு எக்ஸ்ட்ராவில் பதிவு போட்டிருந்தார். அதனால் எண்ணங்கள் அப்படி தானே இருக்குது, அதனால் அந்த குழு அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் கடைசியில் எதிர்கட்சிகள்லாம் பணிந்தது மோடி அரசாங்கம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. வீடியோட நிறைவு பகுதியில் விராலிமலை கரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று விஜயபாஸ்கர் அவர்களும் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அவர்களும் ஒரு வழக்கம் ஒன்று தொடுத்திருக்காங்க. இனி இளைய கலைஞர் வந்து உருவாக்க போகிறார் தமிழகத்துக்கு. 2 பேருக்கு தான் போட்டியதுக்கப்புறம், ஒன்று இளைய கலைஞரா இல்லை வந்து தனுஷா. தனுஷ் அவர்கள் அரசியல் வருகை என்பது தடுக்கவே முடியாதுன்ட்டாங்க. அடுத்தடுத்த பொது சேவை புரிய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கூட ஓம் படப்பிடிப்பில் ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு அவர்களுக்கான நிதி உதவி கொடுக்கறது, திருவண்ணாமலையில் உள்ள திடீர்னு ரசிகர்களுக்கு தனது ஆசையை வழங்குவது, அது என்ன சொல்லுவாங்க, அது எப்படி ஐ திங்க் ஃப்ளோவில் வரல, தனது தரிசனத்தை மக்களிடம் காட்டி ஆசி வாங்குவது போல திடீர்னு மக்கள் ஒரே கூட்டமாக கூடுறாங்க, தலைவா வா தலைவா, எப்போ தலைவா வந்து தமிழகத்தை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரியும். இந்த பக்கம் வந்து இளைய கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்து ஒரு உருவாக்க போகிறோம், தமிழகத்தை காக்க போகிறோன்றாங்க. தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக இளம் தலைவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் தோண்டிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இனி தமிழகத்துக்கு பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம், கவலைப்படாத நண்பர்களே. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம், சேலத்தில் குடிநீர் வடிகால் வாரியம் மாதிரி குடிநீர் இணைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, கமர்ஷியல் பில்டிங்கு ஒரு 8056 வணிக கட்டிடங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பை கொடுத்துருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டு. இதனால் எவ்வளோ இழப்பு 5 ஆண்டுகள்னு பார்த்தோன்னா 171 கோடி இழப்பான். அந்த நபர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று ஆர்டிஐ மூலமா போட்டு அடுத்த அதிரடியை வந்து கிளப்பி இருக்கிறாங்க. எல்லாமே இப்படி ஆட்சியில் குறை சொன்னீங்கன்னா என்னதான்ப்பா ஆகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இருக்குது, எல்லாத்துக்கும் அன்னைக்கு இருக்குது, பேசிக்கலான்னு இருக்காங்க, பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.